ஏஐ வில் ரீப்ளேஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் ஒரு வெப் ஆப் பில்ட் பண்ணி காட்டுவாங்க. சில ஆட்ல கம்ப்ளீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே செஞ்சு டெப்ளாய்மெண்ட்டும் அதுவே பண்ணிரும், நீங்கெல்லாம் காலிடா அப்படின்னு ஒரு கும்பல் கால்டு வைப் கோடர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த சோ கால்டு வைப் கோடர்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல காணாம போக போறாங்க, இன்க்ளூடிங். என்ன ப்ரோ எங்களை சொல்றீங்கன்னு கேட்டா, நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு 4 or 5 ஏஐ சைட்ஸை பேரலாக ஓப்பன் பண்ணிட்டு காப்பி பண்ண ப்ராம்ப்டையே மாறி மாறி அங்கே இங்கேன்னு காப்பி அடிச்சு எரரை தூக்கி அதில் போட்டு இதில் போட்டு க்ரட் ஆப் பில்ட் பண்ணி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு சொடக்கில் காணாமல் போயிடுவீங்க. எஸ், ஜஸ்ட் க்ரட் வச்சு ஒரு பிக் அப்ளிகேஷனே பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இந்நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்கும். எல்லாரும் இதோட யூஐயை க்ளோன் பண்ணுவாங்க. ஆனால் யாராவது அதே அளவு யூசர் பேஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏஐ எல்லாமே மினிட்ஸில் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது அது கொடுக்குற வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன் 1 மில்லியன் ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும், இட் கேன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களா? பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தோஸ் ஆர் எம்விபிஸ். இதே மாதிரி க்ரட், ஒரு சிம்பிள் க்ரட்ல ஸ்டார்ட் ஆன ஒரு கம்பெனி அவங்க யூசர் பேஸ் க்ரோ ஆனதும் ஹேண்டில் பண்ண முடியாம கிராஷ் ஆன கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வேக் அப், சிட் பேக் அண்ட் என்ஜாய். இப்போ இது 2005ல நடந்தது. அந்த டைம்ல குரோம்லாம் பெருசாக கிடையாது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் அது மட்டும்தான் மோஸ்ட்லி இருந்தது. அந்த டைம்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், லைக் லேட் 2010s அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. பீப்புள் மோஸ்ட்லி புக் மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த வெப்பில் நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நிறைய சைட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த டைமில் புக் மார்க்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதுதான் அவங்க ஃபேவரேட்டாக போகிற சைட்ஸை ஞாபகம் வச்சுக்கும், ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம், ஓகே இதை ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, யூஸ்வலாக பீப்புளோட ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இந்த ஆக்டிவிட்டியை நோட்டீஸ் பண்ணுற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு சைட்டை கிரியேட் பண்ணுறான் கால்டு டெலிஷியஸ். அது அவனோட காலேஜ் ஹாஸ்டல் ரூம்ல இருந்து கிரியேட் பண்ணுறான். ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பில் தான் அது ரன் ஆகும் வித் 2 சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிலனா சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு புக் மார்க்கை, இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ண புக் மார்க் எல்லாம் வாங்குறதுக்கு. ஓகேவா? சிம்பிளாக ரெண்டு தான். ஒன்று யூசர் வந்து அவங்களுக்கு வேண்டிய புக் மார்க் ஆட் பண்ணுவாங்க, இன்னொன்று அந்த புக் மார்க்ஸ் எல்லாம் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிள். எல்லாமே ஈஸி தான். இதெல்லாம் வைப் கோடிங்கில் டப்புன்னு பண்ணிடலாம், நமக்கு எல்லாமே வந்துடும். நம்மளோட கம்ப்யூட்டரில் அது ரன் ஆகும், சிம்பிள். நம்ம கிரியேட் பண்ணுற க்ரட் அப்ளிகேஷன்ஸ் மாதிரியே அவனும் அவனோட கம்ப்யூட்டரில் பீஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. இந்த அப்ளிகேஷன் இன்டர்நெட்டில் டெப்ளாய் ஆகி இருந்ததுனால திடீர்னு அந்த சைட்டுக்கு யூசர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக ஒருத்தர் அதை பற்றி பேசி அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு நிறைய யூசர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்களோட புக் மார்க்ஸை ஸ்டோர் பண்ணி ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. லைக் இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு சிஸ்டமில் அதே புக் மார்க்ஸ் வேணும்னா உங்களால் அதை கேரி பண்ண முடியாது. அதுக்கு இந்த சைட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதே சைட்டை நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணும்போது உங்கள் புக் மார்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், சிம்பிள். ஸோ இதனால யூசர்ஸ் இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த சைட்டுக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஓகே, நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரி ஒரு பிடிஎஃப்ல இன்ஃபோகிராஃபிக்ஸோட பக்காவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி எப்படி அதை சால்வ் பண்ணாங்கங்கிறத டீட்டெயில்டாக இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது. இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு யூசர் அந்த சைட்டுக்கு போகிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு இது பார்த்துடலாம். எப்பயுமே நீங்கள் ஒரு சைட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, அதோட அட்ரஸை போடுவீங்க. அதாவது www.google.com அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் ஒன்று போடுவீங்க. அதே மாதிரி இங்கே டெலிஷியஸ் அப்படிங்கிறது தான். என்ன ப்ரோ வேற ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் அவங்க கிரியேட் பண்ண சைட் இதுதான். ஸோ அவங்களோட அட்ரஸ் இதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரௌசரில் போய் இந்த பர்டிகுலர் நேமை, அதாவது நமக்கு ஃபெமிலியராக இருக்கும் அந்த நேம், அதை நம்ம அங்கே போடுவோம். கரெக்டா? அது என்ன பண்ணும், இங்கே இருந்து ரெக்வெஸ்ட் டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஓகேவா? இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டொமைன் நேமுக்கு
அது ஐபி அட்ரஸை எடுத்து கொடுக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஃபோன் புக் மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இந்த டிஎன்எஸ் ஐபி இதை பற்றிலாம் கான்செப்ட் புரியலை, இது எப்படி போயிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். மேபி இதை வந்து நான் தனியாக இந்த டிஎன்எஸை பற்றி, டிஎன்எஸ் லேயரை பற்றி, இது எங்கேருந்து வருது, இது எப்படி கிரியேட் ஆச்சுங்கிறத வேணால் ஒரு தனி கதையாக பார்ப்போம். இப்போ அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். இப்போ நம்ம டெலிஷியஸுக்கு வரும். ஸோ அங்கேருந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போயிட்டு இங்கே இருக்கிற ஐபி அட்ரஸ், அதாவது இந்த பர்டிகுலர் லேப்டாப் எந்த சர்வரில், லேப்டாப்புங்கிறதே ஒரு சர்வர் தான், ஓகேவா, எந்த சர்வரில் அது ஹோஸ்ட் ஆகிருக்கோ அந்த சர்வரோட ஐபி இந்த டிஎன்எஸ் சர்வரில் இருக்கும், அந்த ஃபோன் புக் மாதிரி இருக்கிறதுல இருக்கும். அது நமக்கு கிடைச்சதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த டெலிஷியஸுக்கு நமக்கு ரெக்வெஸ்ட் போயிடும். ஓகேவா, இதுதான் ஜென்ரலான ஆர்கிடெக்சர், இப்படி தான் போயிட்டு வருது. ஓகே, இப்படி இருக்கும்போது என்ன ப்ரோ பிரச்சனை, ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு போகும் இங்கேருந்து. ஓகே, வேணா டூல்ஸ் அண்ட் மார்க்கர். ஓகே, இப்போ இங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு யூசர் வந்து ரெக்வெஸ்ட்டை டிஎன்எஸ் சர்வருக்கு கொடுப்பான். அந்த டிஎன்எஸ் சர்வர் இன்டர்ன் நமக்கு ஐபி அட்ரஸை கொடுத்து அங்கே போய் கனெக்ட் பண்ணும். இது திரும்ப ரெக்வெஸ்ட்டை ரெஸ்பான்ஸாக கொண்டு வந்து கொடுக்க போகுது. இதுதான் அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஓவரால் ஃப்ளோ. ஃபைன். இப்போ இது எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் பண்ணாது அன்லஸ் யூசர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் வரைக்கும். ஓகேவா, ஏன் இன்க்ரீஸ் ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறேன். லெட்ஸ் சே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். என்னன்னா இப்போ இந்த பர்டிகுலர், ஓகே இங்கே ஐபி அட்ரஸ் எழுதியிருக்கேன்னா இதை வேணா எடுத்துரும். இது வந்து ஐபி அட்ரஸ்னா என்ன, இந்த பர்டிகுலர் லேப்டாப்போட ஐபி அட்ரஸ். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஓட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக ரொம்பலாம் இருக்காது. ஸோ இதோட ஹார்ட் டிரைவோடது நான் வந்து ஒரு 40 ஜிபின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த ஹார்ட் டிரைவோட சைஸ் வந்து 40 ஜிபி, அதாவது இந்த பர்டிகுலர் சிஸ்டம், அதை சர்வர்னு கூட சொல்லிக்கலாம், எப்படினாலும் ஓகே, அது வந்து 40 ஜிபி தான். ஓகே, இப்போ எனக்கு ரெக்வெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வருது. ஸோ 1 மில்லியன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 10 lakhs. ஓகேவா, ஓகே ஓகே 10 lakh ரெக்வெஸ்ட் நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு வாட்டியும் இந்த பர்டிகுலர், அதாவது ஒவ்வொரு டேவும் இந்த பர்டிகுலர் சர்வருக்கு வருது. இப்போ ஒரு பர்டிகுலர் யூசருக்கு, சரியா, அந்த 1 மில்லியன் ரெக்வெஸ்ட்ல ஒரு யூசர் ஒரு ரெக்வெஸ்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு பர்டிகுலர் யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், ப்ளஸ் அந்த அவங்க சூஸ் பண்ண போகிற ஐடி, ஓகேவா, சாரி, அவங்க ஸ்டோர் பண்ண போகிற யூஆர்எல், அதாவது வெப்சைட். ஓகே, வெப் சைட்டை தான் நாங்கள் புக் மார்க் பண்ணுவாங்க, அதனால யூசர் ஐடி, ஏன்னா எந்த யூசர்னு தெரியணும். ஸோ யூசர் ஐடி ப்ளஸ் புக் மார்க், அதாவது யூஆர்எல்னு வச்சுக்கலாம். ஓகே, யூஆர்எல்ங்கிறது வெப்சைட்டோட அட்ரஸ். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. தென் வேற சிஸ்டமில் போய் லாகின் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க ஸ்டோர் பண்ணின அந்த யூஆர்எல் வரணும். இப்போது ஹைப்போதெட்டிக்கலாக இதோட சைஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 500 பைட்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா, 500 பைட்ஸ், சரியா, இப்படி 500 பைட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா சிம்பிள் தானே, வெறும் டேட்டா தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் 500 பைட்ஸ்னு இது ஒரு யூசருக்கு, நமக்கு என்ன ஆகுது, ஒரு நாளில் 1 மில்லியன் ரெக்வெஸ்ட் வருது. அப்போ 1 மில்லியன் ரெக்வெஸ்ட் வருதுன்னா 1 மில்லியன் இன்டூ 500 பைட்ஸ். ஓகே, இன்டூ 500 பைட்ஸ் பீனே வச்சுப்போம். 1 பைட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா, அதே மாதிரி தான். இப்போ இங்கே 500 பைட்ஸ்ன்னு இருக்கு. 500 பைட்ஸை 1 மில்லியன் ரெக்வெஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0.5 ஜிபின்னு நினைக்கிறேன். ஓகேவா, 0.5 ஜிபி பெர் டே. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பெர் டே. ஒரு நாளைக்கு மட்டும் 0.5 ஜிபி வந்து நமக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகுது அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிரைவில். யாருனால, அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு விசிட் பண்ணுற யூசர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எங்கே ப்ராப்ளம் வரும்னா டைம் போக போக அந்த ஹார்ட் டிரைவ் ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம ஹார்ட் டிரைவோட இது எவ்வளோ, அதாவது ஹார்ட் டிரைவோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இட் இஸ் ஜஸ்ட் 40 ஜிபி. இந்த 40 ஜிபி ஹார்ட் டிரைவ்ல டெய்லி 0.5 ஜிபியை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா எத்தனை நாள்ல இது க்ளோஸ் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் 80 டேஸ் அவே ஃப்ரம் எக்ஸாஸ்டிங் த ஹோல் மெமரி. ஓகேவா? 80 டேஸில் நமக்கு அந்த மெமரி ஃபுல்லாகவுமே எக்ஸாஸ்ட் ஆகிடும், ஸ்டோரேஜ் போயிடும். ஸோ 80 டேஸில் எல்லாமே க்ளோஸ். இந்த பர்டிகுலர் கிரைசிஸ்ல இருந்து எப்படி அவங்க வெளியில வருவாங்க யோசிங்க. இப்போ இந்த கிரைசிஸ்ல இருந்து வெளியில இந்த கம்பெனியை கொண்டு வரணும். அதுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு புது கான்செப்ட் தான் ஸ்கேலிங். ஓகே, ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்கேலிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியர். ஓகேவா? ஏன்னா இதை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிராஷ் ஆகிடும். பிகாஸ் அதோட ஸ்டோரேஜ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? எக்ஸாஸ்ட் ஆகிடும், அப்படியே இல்லைனாலும் எக்ஸாஸ்ட் ஆகிடும். கொஞ்ச நாளில் அதோட டேஸ் வந்து எண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. 80 டேஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குன்னே ஸ்டோரேஜ் முடிஞ்சிடும். இப்போது இதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்? ஸ்டோரேஜ் தான் பிரச்சனை. அப்போது 40 ஜிபி இருக்கிற இடத்துல நம்ம ஏன் இதை 40 ஜிபி இருக்கிற இடத்துல நம்ம ஏன் 1 டிபியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது? ஓகேவா? சிம்பிள் தானே. 40 ஜிபி நம்மளால வாங்க முடியுதுன்னா அதே இது அந்த சிஸ்டமை நம்ம 1 டிபியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டா, ஏற்கனவே 40 ஜிபியில் நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். இப்போது அதை வந்து ஒரு 1 டிபிக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அந்த 1 மில்லியன் ரெக்வெஸ்ட்டை அது எப்பயும் போல் ஹேண்டில் பண்ணும். அப்படி ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு இப்போ கணக்கு போட்டு பார்ப்போமா? இங்கே வந்து நமக்கு 1 மில்லியன் இன்ட்டு 500 பைட்ஸ். ஓகே, அதே தான் 0.5 ஜிபி பெர் டே. ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே எத்தனை நாளில் அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, அதாவது எத்தனை நாளில் இந்த 1 டிபி முடியும்னு பார்த்தீங்கன்னா மேபி அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 200 டேஸில் என்ன ஆகும்? அகெயின் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நீங்கள் என்னதான் விலை கூட வாங்கி இந்த மாதிரி ஒரு 1 டிபி சிஸ்டம் வாங்கினாலும் கூட, 1 டிபியாக இருந்தாலும் சரி, 2 டிபியாக இருந்தாலும் சரி, வாங்கினாலும் கூட உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் அந்த டைமில் இப்போ 40 ஜிபிக்கு ஒரு சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக ஒரு 100 நாளுக்குள்ள ஒரு 1 டிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கிற சிஸ்டமோ இல்லை 2 டிபியோ இல்லை 3 டிபியோ 4 டிபியோ 5 டிபியோன்னு டக்கு 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 டக்குலாம் அப்படி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளால அதையுமே கோப் அப் பண்ண முடியாது இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணி. அகெயின் இட் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்கேலிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகேவா? இது சிஸ்டம் டிசைனில் இருக்கிற ஒரு கான்செப்ட். இதுக்கு பேர் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஓகே, ரைட். இது வந்து ஸ்கேல் அப். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற சிஸ்டம், அதாவது ஒரு சர்வரில் இருக்கிற அந்த சைஸ், அந்த சர்வரையே அப்கிரேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்கிரேட் வந்து என்னவா பண்ணுறோம்? ஸ்கேல் அப் பண்ணுறோம். 40 ஜிபியில் இருந்த ஹார்ட் டிஸ்க்கை 1 டிபிக்கு 1 டிபி டிரைவாக மாற்றுறோம். இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 200 டேஸ் வரைக்கும் தாங்கும், அவ்வளோதான். இது கிராஷை டிலே பண்ணுமே தவிர இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அகெயின் திஸ் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, அப்போது அவங்களோட அந்த 2வது அட்டம்ப்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது இந்த ஸ்கேலிங்கை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது வேற என்ன பண்ணலாம் யோசிங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு வெர்டிக்கல் ஸ்கேலிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. வெர்டிக்கல்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹரிசான்டல் ஸ்கேலிங். ஓகேவா? ஹரிசான்டல் ஸ்கேலிங். ஓகே ப்ரோ, இந்த ஹரிசான்டல் ஸ்கேலிங்னா என்ன அப்படின்னா இதே மாதிரி லேப்டாப்பை ஒரு 5 லேப்டாப் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அதோட விலை சீப்பாகவும் இருக்கும். அதே சமயம்
இங்க 40 ஜிபினா இதே மாதிரி நம்ம எக்கச்சக்கமான லேப்டாப்ஸ் வாங்கலாம். அண்ட் அது என்ன ஆகும், அதே சைஸ்ல இருந்தாலும் நமக்கு ஒரு கிளஸ்டர் ஆஃப் எப்படி சொல்லலாம்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தட் நம்மளால ஈஸியாக இதை ஸ்கேல் பண்ணிட முடியும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு அவங்க சூஸ் பண்ணதும் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ இதுக்கு முன்னாடி டெலிஷியஸ்னு ஒன்று நம்ம கால் பண்ணுறோம், அதாவது வெப்சைட்டை ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்எஸ்ல அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் மேப் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். டிஎன்எஸ் சர்வரில் டெலிஷியஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு ஈக்குவலான ஐபி அட்ரஸை நம்ம மேப் பண்ணி ஒரு ஃபோன் புக் மாதிரி வச்சுருப்போம். எப்படி உங்கள் நேம் போட்டு உங்கள் நம்பர்லாம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் புக்கில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ டெலிஷியஸ் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கூட தான் மேப் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் நமக்கு இத்தனை லேப்டாப்ஸ் இருக்குது, நமக்கு இருக்கிறது ஒரு ஐபி அட்ரஸ். அந்த ஒரு ஐபி அட்ரஸ் மெயின் லேப்டாப் மட்டும்தான் இருக்கும். அப்போது ரெக்வெஸ்ட் எல்லாம் எங்கே வரும்? இங்கே தான் வரும். இங்கே எப்படி வரும்? கஷ்டம் தானே. ஏன்னா ஐபி அட்ரஸ் இதுக்கு தான். ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன், ஐபி அட்ரஸ் எல்லாமே யூனிக். ஸோ ஐபி அட்ரஸுக்கு இங்கே தான் வரும் அப்படின்னா மற்ற எல்லா லேப்டாப்பும் எப்படி அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கும்? இப்போ அடுத்த ப்ராப்ளம், இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அந்த லேப்டாப்போட ஐபிக்கு தான் நமக்கு ரெக்வெஸ்ட் வருது. ஆனா நமக்கு போக வேண்டியது இப்போ ஒரு 50 லேப்டாப்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 50 லேப்டாப்ஸுக்கும் ஈக்குவலா லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அப்போ அந்த இடத்துல தான் உள்ள நமக்கு வருது, இந்த லேப்டாப்பை தூக்கிட்டு இங்க ஒன்று செட் ஆகும், அதுதான் லோட் பேலன்சர். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்வே மாதிரி. ஓகே, இந்த கேட்வேல இருக்கிற ஐபி தான் நமக்கு டிஎன்எஸ்ல கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த லோட் பேலன்சருக்கும் கண்டிப்பாக ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த டிஎன்எஸ்ல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ யூசர் டெலிஷியஸ்னு கால் பண்ணால் நமக்கு இங்கே டிஎன்எஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் ஐபிக்கு மேப் ஆகி இங்கே ரெக்வெஸ்ட் வரும். இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு ஒரு கேட்வே மாதிரி ஆக்ட் ஆகி லோடை ஈக்குவலாக இந்த ஒர்க்கர் நோட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். சிம்பிள். ஓகேவா? அவ்வளோதான். இப்படி ஈக்குவலாக நமக்கு லோடு போகும்போது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே நடக்கும். ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் ஓவர்லோட் ஆகாது. அப்படி ஆகாமல் நமக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்கிடெக்சரை லைட்டாக சேஞ்ச் பண்ணும். ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங் கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை, அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நடக்க போகிறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான், அதனால் இது இங்கே வந்துடும். ஓகேவா? இதுதான் அவங்களோட ஆர்கிடெக்சர் டயக்ராம். நமக்கு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஒன் லேப்டாப்பில் ஆரம்பிச்சது இப்போ லோட் பேலன்சர்லாம் வச்சு ஒரு 50 லேப்டாப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டிஎன்எஸ் சர்வரில் இருந்து அது லோட் பேலன்சருக்கு வரும். லோட் பேலன்சரில் இருந்து நெக்ஸ்ட் அது மற்ற லேப்டாப்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அடுத்த ப்ராப்ளம் என்ன ப்ரோ, நீங்கள் ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யோசிங்க. இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர், ஓகேவா, இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் கிராஷ் ஆனால் என்ன ஆகும்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ்னா என்ன? ஷட் டவுன் ஆயிடுச்சோ ஏதோ ஒன்று. ஆனதும் நமக்கு என்ன ஆகும்? இந்த லோட் பேலன்சர் கிராஷ் ஆயிட்டாலே இங்கேருந்து வர்ற டிஎன்எஸ்ல இருந்து வர்ற ரெக்வெஸ்ட் எதுவும் இந்த லோட் பேலன்சருக்கு வராது. அங்கே வரலனாலே இந்த 50 லேப்டாப்ஸுக்கும் ரெக்வெஸ்ட் போகாது. ஸோ சைட்டே டவுன் ஆகிடும். அப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? யோசிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் சிஸ்டம் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெஷின்ஸ் ஆல்வேஸ் டை. ஓகேவா? மெஷின்ஸ் ஆல்வேஸ் டை. ஸோ எப்பவுமே நம்மளால மெஷின் டை ஆகாம, அதாவது சாகாம, நமக்கு ஆல் டைம் அப்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சேம் கோஸ் ஃபார் லோட் பேலன்சர். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பிரைமரி லோட் பேலன்சர். இந்த பர்டிகுலர் மெஷின் போச்சு, கிராஷ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும். கரெக்டா? இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு லோட் பேலன்சர் இன்னொன்று இருக்கும். ஓகேவா? இது வந்து பாசிவ் லோட் பேலன்சர். ஓகே, அது வந்து பிரைமரி ஆர் ஆக்டிவ் லோட் பேலன்சர். இது வந்து பாசிவ் லோட் பேலன்சர். ஓகே, எல்பின்னு வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளோட ஆக்டிவ் லோட் பேலன்சர் செத்ததும், ஓகேவா, ஏதோ ஒரு ஃபெயிலியர்னால மெஷின் டெட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த லோட் பேலன்சருக்கு அசைன் ஆகும். இது அசைன் ஆனதுமே நமக்கு என்ன ஆகும், இங்க இருந்து வர்ற டிராஃபிக் இந்த லோட் பேலன்சருக்கு வர ஆரம்பிச்சிரும். நம்மளோட பிரைமரி லோட் பேலன்சர் அப்படியே கட் ஆயிட்டு இந்த பாசிவ் வந்து நமக்கு பிரைமரியா மாறிடும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபெயிலியர் ஆகும்போது நடக்கிற ஒரு, எப்படி சொல்லலாம், இதுதான் ஜென்ரலாக நம்மளோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நமக்கு வந்து ஹார்ட் பீட்டுங்கிற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இந்த லோட் பேலன்சர் உயிரோட தான் இருக்கா இல்லை செத்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹார்ட் பீட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஜூ கீப்பருங்கிற ஒன்று இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது, லோட் பேலன்சருங்கிறது ஒரு சிங்கிள் மெஷினாக இருக்காது. அதாவது சிங்கிள் மெஷின் தான், பட் அதுக்கு பிரைமரி பாசிவ்னு இன்னும் ரெண்டு, ஆக்டிவ் பாசிவ்னு ரெண்டும் இருக்கும். ஸோ சப்போஸ் அங்கே ஒன்று டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாசிவ் இது வந்து டேக் ஓவர் பண்ணிடும். அது பிரைமரியாக மாறிடும். நம்மளோட லைக் பாசிவ் வந்து ஃப்ளோட்டிங் ஐபியை எடுத்துட்டு நம்மளோட டிராஃபிக் எல்லாமே அந்த செகண்டரி லோட் பேலன்சருக்கு வர ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்த லோட் பேலன்சர் என்ன வேலை பார்த்துச்சோ அது இது பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இது இப்போ செத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது செத்ததுக்கு அப்புறமா இதை தூக்கி தொலைல போட்டுரும். போட்டுட்டு இது இப்போ நமக்கு டேக் ஓவர் பண்ணிடும். டேக் ஓவர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்து டிராஃபிக் இங்கே வரும். இந்த லோட் பேலன்சர் எப்பவும் போல் நமக்கு லோடை மற்ற லேப்டாப்ஸுக்கு பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்கிடெக்சர் எல்லாமே சேஃபாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளமே நம்ம இப்போ சால்வ் பண்ணியாச்சு. வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங் பார்த்தோம். வெர்டிக்கல் ஸ்கேலிங் கிடையாது, ஹரிசாண்டல் ஸ்கேலிங் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணும்போது நமக்கு எப்படி மிஷின்ஸுக்கு ரெக்வெஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு இருந்தோம். அதை இப்போ லோட் பேலன்சர் வச்சு சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லோட் பேலன்சர் எல்லாம் ஃபைன், எல்லாமே நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலாம். பட் அடுத்த ப்ராப்ளம், ஓகேவா, இப்போ இந்த இதெல்லாம் எல்லாம் ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்றேன். இப்போ லெட்ஸ் சே, ஓகேவா, யூசர் 1, ஓகே, யூசர் 1 வந்து அவருக்கு ஒரு வெப்சைட் www.google.comங்கிறத ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, லேப்டாப் 1ல ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகே, லேப்டாப் 1ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ ஓகே, யூசர் 1, இது வந்து புக்மார்க் 1 B1. ஓகேவா? இதை வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் 1, ஸோ L1. இப்போ நமக்கு வர்ற ரெக்வெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், L1ல ஸ்டோர் பண்ணிட்டோம். அதே மாதிரி யூசர் 2, ஓகேவா, யூசர் 2 உள்ள வராங்க, புக்மார்க் 2 இன்னொரு ஒரு புக்மார்க்கு, அது வந்து லேப்டாப் 2ல இருக்கு. ஸோ இது ஒரு கேஸ். ஓகேவா? நம்ம வந்து ப்ராப்பராக லோட் பேலன்சரை வச்சு ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ அதே யூசர் 1 வர்றான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த யூசர் 1 வரும்போது மறுபடியும் யூசர் 1 நமக்கு ரெக்வெஸ்ட் கேட்குறான். அதாவது என்னோட நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற புக் மார்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வருது. இப்போ இந்த லோட் பேலன்சர் அந்த பர்டிகுலர் ரெக்வெஸ்ட்டை லேப்டாப்
3க்கோ இல்லை லேப்டாப் 4க்கோ, ஓகே, இது லேப்டாப் 3, இது லேப்டாப் 4, இதுக்கோ பாஸ் பண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இது ரெண்டு பிஸியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்க பாஸ் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைம்ல நமக்கு டேட்டா இருக்குமா இருக்காதா? ஆப்வியஸா டேட்டா இருக்காது. பிகாஸ் நம்ம கிட்ட எங்க டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு? லேப்டாப் 1ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. யூசர் 1ஓட டீடைல்ஸ் எங்க இருக்கு? லேப்டாப் 1ல இருக்கு. ஆனா நம்ம இப்போ அதை கொண்டு போய் லேப்டாப் 2ல கேட்குறோம், சாரி லேப்டாப் 3 ஆர் 4ல கேட்குறோம் அப்படின்னா டேட்டா இருக்குமா? இருக்காது. ஸோ இங்க என்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது? டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் நமக்கு அரைஸ் ஆகுது. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யோசிங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு யூசரோட புக் மார்க் ஒவ்வொரு சிஸ்டம்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேஸ் எடுங்களேன். இப்போ யூசர் 1ஓட புக் மார்க் லேப்டாப் 1லையும் இருந்து, அதே மாதிரி லேப்டாப் 2லையும் ஒரு புக் மார்க் இருந்து, லேப்டாப் 3லையும் ஒரு புக் மார்க், லேப்டாப் 4லையும் ஒரு புக் மார்க். ஸோ யூசர் 1ஓட 4 புக் மார்க்ஸ் 4 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகும். கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு, அதாவது யூசர் 1க்கு எல்லா புக் மார்க்ஸும் வேணும் அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா அந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும்? ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் கால் போய் அந்த சிஸ்டம்ஸ்ல இருக்கிற எல்லா புக் மார்க்ஸையும் கலெக்ட் பண்ணி ஆல் டுகெதரா கொண்டு வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்சுவலா நடக்கணும். பட் இது ப்ராக்டிக்கலா நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை கொண்டு வர்றோம் அப்படின்னா அது உண்மையிலேயே செம்ம லோட் ஆகும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் போகும். அதாவது இப்போ ஒரு ஒன் யூசர் வந்து, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1 மில்லியன் யூசர்ஸ் டெய்லி ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது. அதுல ஒரு யூசர் மட்டும் நம்ம புக் மார்க்ஸை ரிட்ரைவ் பண்றதுக்கு லெட்ஸ் சே ஒய் லேப்டாப்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒய் டைம்ஸ் ரெக்வெஸ்ட் போயிட்டு வரும் ஒரு யூசருக்கு. அப்போ 1 மில்லியன் யூசருக்கு 1 மில்லியன் இன்டூ ஒய். ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் லோட். ஓகேவா, அது தப்பான ஆர்கிடெக்சர், அப்படி பண்ணவே கூடாது. இப்போ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காகத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட், இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் தான் டேட்டா ஷார்டிங். ஓகேவா, டேட்டா ஷார்டிங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட டேட்டாவை ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ஸ்ல வைக்கிறது தான் நம்ம டேட்டா ஷார்டிங்கை யூஸ் பண்றது. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரியலி காம்ப்ளெக்ஸ். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வருது, நமக்கு வந்து ஹரிசான்டலா அதை ஸ்கேல் பண்ணி கரெக்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற இதுல மட்டும்தான் இந்த டேட்டா ஷார்டிங்கை யூஸே பண்ணணும். ஓகேவா, ஃபைன். இந்த டேட்டா ஷார்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல ஒரு பர்டிகுலர் யூசரோட புக் மார்க்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் 1 வந்து புக் மார்க் 1, புக் மார்க் B2, B3 அண்ட் B4ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 புக் மார்க்கை ஸ்டோர் பண்ண போறான் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? லோட் பேலன்சரை கரெக்டா அந்த பர்டிகுலர் ஷார்ட், அதாவது இப்போ இந்த சிஸ்டம்ல ஸ்டோர் ஆகுது, இந்த சர்வர்ல ஸ்டோர் ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஷார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எந்த சிஸ்டம்ல அது இருக்கோ, அதாவது அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் சிஸ்டம் ஸ்டோர் ஆகுறது எல்லாமே ஷார்ட்ஸ். ஓகேவா, ஒரு ஷார்ட் இந்த எந்த ஷார்ட்ல இருக்கோ அந்த ஷார்ட்ல தான் நம்ம போய் டேட்டாவை பிக் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா, சிம்பிள். இது எப்படி ப்ரோ பண்றது? இந்த பர்டிகுலர் சிஸ்டம் தான் இந்த யூசருக்கு மேப் ஆகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒன்று இருக்கு, அதுதான் ஷார்டிங் கீ. ஓகேவா, ஷார்டிங் கீ. இந்த கீயை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதாவது யூனிக்கா இருக்கிற ஒரு இதை வச்சு நம்ம ஷார்டிங் கீயை கிரியேட் பண்ணலாம். இப்போ யூனிக்னா இது இந்த யூசருக்கு யூசர் ஐடி வந்து யூனிக்கா இருக்கும். ஓகேவா, அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் யூசருக்கு இந்த ஐடி, செகண்ட் யூசர் ஐடி வந்து செகண்ட் சிஸ்டம்ல போனோம் அந்த மாதிரி. இப்போ நான் சும்மா சிம்பிளா இருக்கிறதுக்காண்டி 5ன்னு போட்டிருக்கேன். பட் ரியல் டைம்ல 50 அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த யூசர் ஐடி இதுக்கு தான் மேப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்டிங் கீயை நம்ம ஃபார்ம் பண்ணி அந்த கீ யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு சிஸ்டம்லையும் ஸ்டோர் பண்ணலாம்.
ஓகேவா? அது வந்து ஷார்டிங்கில் இன்னும் டீட்டெயில்டாக போவோம். நம்ம அது அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜென்ரலாக ஹை லெவலாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதனால தான் இது ஹை லெவல் டிசைன். ரைட். இப்போ ஷார்டிங் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட முடியும். ஒரு யூசருக்கு ஒரு சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணலாம். ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம், லெட்ஸ் சே ஒரு யூசர், இப்போ யூசர் 1 வந்து செம்ம ஆக்டிவா இருக்கான். ஓகேவா? டெய்லி உள்ள வரான், டெய்லி வெப்சைட்டை விசிட் பண்றான், டெய்லி புக் மார்க் ஸ்டோர் பண்றான், ரிட்ரைவ் பண்றான், இப்படி செம்ம ஆக்டிவ். அதே இது யூசர் 2 வந்து லெஸ் ஆக்டிவ். ஓகே, ஒரு பார்ஷியலாக வச்சுக்கலாமே, ஒரு மீடியம் லெவலான ஆக்டிவ், ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வர்றான். அதே இது யூசர் 3 பார்த்தீங்கன்னா செத்த மாதிரி. ஓகே, வரவே மாட்டான். ஆனால் எப்பயாவது சும்மா ஒரு 3-4 புக் மார்க்கை மட்டும் ஸ்டோர் பண்ணுறான். அவன் இந்த சிஸ்டமில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் சினாரியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஓகேவா? நமக்கு ஏன் லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாதுன்னா, இந்த லோட் பேலன்சர்ல இருந்து யூசர் 1 ரெக்வெஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷார்ட்டுக்கு தான் வரும், இந்த சர்வருக்கு தான் வரும். இந்த சர்வர் 2க்கும் போகாது. பிகாஸ் அதோட டேட்டா அங்கே தான் இருக்கு, இங்கே 2ல இல்லை. அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் சர்வர் நமக்கு பத்திக்கும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் சர்வர் செம்மையா பத்திக்கும். ஏன்னா அங்கே தான் லோடு ஃபுல்லாக போகுது. இந்த 2 பேர் நல்லா தூங்குவாங்க, 3 பேருமே நல்லா தூங்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு ஈக்குவலாக லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை இன்னும். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது? யோசிங்க. ஓகே, அந்த ப்ராப்ளமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஷார்டிங் கீயை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத லைட்டாக ஒரு சின்ன மெக்கானிசம் வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்க யூசர் 1ஓட டேட்டாவை இந்த ஷார்ட்ல தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லோட் பேலன்சரே இருக்கு. இந்த லோட் பேலன்சர் உங்களுக்கு இந்த ஷார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டோர் பண்ணணும், இந்த ஷார்ட்ல தான் ஃபர்ஸ்ட் இதை ரிட்ரைவும் பண்ணணும் அப்படின்னு யாருக்கு தெரியணும்? லோட் பேலன்சருக்கு தெரியணும். தெரியலைன்னா அது என்ன பண்ணும்? சும்மா இங்க இருக்கா, இங்க இருக்கா, இங்க இருக்கான்னு போய் தப்பான இதுல பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல தப்பான இதுல பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால எந்த ஷார்ட்ல போய் ஸ்டோர் ஆகணும், எந்த ஷார்ட்ல ரிட்ரைவ் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷார்டிங் கீயை வச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான மெத்தட். ஓகேவா? ஹேஷிங் யூஸ் பண்ணலாம். அந்த ஹேஷிங் யூஸ் பண்றதுக்கு நம்ம மாடுலோ மெத்தடை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த மாடுலோ மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இது யூஸ் பண்றதுனால, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணா நம்மளால ஈஸியா அந்த ஷார்டை, அதாவது அந்த சர்வரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, மாடுலோங்கிறது சிம்பிள். இந்த சிம்பிள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ப்ரோக்ராமிங்கில், இது கொடுத்தா என்ன ஆகும்? நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இதை வச்சு எப்படி ப்ரோ எந்த ஷார்டுன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா, சிம்பிள். இப்போ யூசர் ஐடி வந்து 1 2 3 4 5. ஓகேவா? 5 யூசர் ஐடிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு நமக்கு லெட்ஸ் சே லேப்டாப்ஸ் வந்து ஒரு 5 லேப்டாப் இருக்கு. ஓகேவா? 5 லேப்டாப்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு ஒரு நம்பரிங் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? 0 1 2 3 and 4. ஓகே, இது வந்து லேப்டாப்ஸோட நம்பரிங் ஆர்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து யூசர் ஐடி 1 வருது. இந்த 1 யூசர் ஐடியை 1, ஓகே, மேபி 1ல இருந்து வேணா சிம்பிளா இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 5ல இருந்து வைப்போம். சரியா? 5 5 மாடல் ஆஃப் 5 என்ன? ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். 5 மாடல் ஆஃப் 5 என்ன? 0. ஓகேவா? 1 மாடல் ஆஃப் 5 வந்து 1 தான் திரும்ப வரும். ஓகே, 5 மாடல் ஆஃப் 5 வந்து 0. ஸோ நமக்கு 0th லேப்டாப், அதாவது 0th ஷார்ட்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி 6 மாடல் ஆஃப் 5 என்ன? ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் மாற்றிட்டேன். 6 மாடல் ஆஃப் 5 என்ன? 1 ரிமைண்டர். ஓகேவா? 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ரிமைண்டர் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இருந்தால் என்ன அர்த்தம்? திரும்ப மறுபடியும் இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் நமக்கு ஸ்டோர் ஆகும். கம்ப்யூட்டர் இந்த சென்ஸ் ஷேர்டு, இல்லை சிஸ்டம், இல்லை சர்வர், எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இது என்னன்னா, உங்களுக்கு ரெக்வெஸ்ட் உள்ள இந்த லோட் பேலன்சருக்கு வரும்போது இந்த லோட் பேலன்சர் சிம்பிளா வர்ற யூசர் ஐடியை இப்படி மாட் பண்ணி நம்பர் ஆஃப், இது வந்து 5 நீங்க போட்டிருக்கேன்னா 5ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ்.
நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸை வச்சு நமக்கு மாடுலோ பண்ணி அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். சிம்பிள் as தட். ஓகேவா? இது வந்து ரொம்ப கம்ப்யூட்டேஷன் பவரும் கிடையாது. ஈஸியாக டக்குன்னு கால்குலேட் பண்ணி நமக்கு கொண்டு போய் போட்டுரும். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே நாளைக்கே இந்த 5ங்கிற லேப்டாப்பை நீங்கள் வந்து 6 ஆக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 5ங்கிறத என்ன பண்ணிட்டீங்க, 6ன்னு ஆக்கிட்டீங்க. அப்போது இந்த பர்டிகுலர் மாடுலோ போட்ட எல்லா யூசர், இப்போ ஏற்கனவே ஒரு 10 நாள் 20 நாள் வந்து இந்த 5 லேப்டாப்ஸை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து 11வது நாள் வந்து 6வது லேப்டாப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து மாறிடும். ஓகேவா? இந்த நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் மாறிட்டா என்ன ஆகும், இங்கேயும் நமக்கு தப்பா வரும் நம்பர்ஸ். ஓகேவா? 6 மாடுலோ 6 வந்து என்னது 0, 1 வந்து 0 ஆயிடும். இந்த மாதிரி எல்லாமே வேல்யூ மாறிடும். ஸோ எல்லா வேல்யூவும் நமக்கு இப்படி மாறினா என்ன ஆகும், ஒவ்வொரு சர்வரில் இருக்கிற டேட்டாவை நம்ம காப்பி பண்ணி அடுத்ததுக்கு மைக்ரேட் பண்ணணும், விச் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அந்த மேசிவ் டேட்டா மைக்ரேஷனை நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாடுலோ ஆப்ரேஷன் என்னது, இட் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே, ஸோ இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நம்ம ஷார்ட் கீ எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட் கீ இந்த மாதிரி மாடலை யூஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஹேஷிங் யூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போது இந்த மாடல் வந்து ஃபெயிலியர். ஓகே, நானே சொல்லிட்டேன். இந்த மாடலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சிஸ்டம் டிசைனில் ஒரு செம்ம கான்செப்ட் ஒன்று இருக்குது, கால்ட் கன்சிஸ்டன்ட் ஹேஷிங். ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக நம்ம ஒவ்வொரு யூசர் ஐடியையும் ஒவ்வொரு லேப்டாப் ஐடியையும் ஹேஷ் பண்ணி பர்டிகுலர் எந்த லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணணுங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் ஹேஷிங்னு சொல்கிறது. ஓகே, இது எப்படி ப்ரோ பண்ணுறது? இதுக்கு முன்னாடி மாடுலோ பண்ணீங்களே அதே மாதிரி தான் இதோட இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்குமானா அந்த மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். ஓகே, சர்க்கிள் கொஞ்சம் கோணமையாக போயிடுச்சு. ஓகே, இப்படி ஒரு சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிளில் நம்பரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா? இந்த மாதிரி அப்படியே கோடு கோடாக வரும். ஓகேவா? பெரிய சர்க்கிள் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு, 10^18 வச்சுக்கலாம். ஓகேவா? 10^18னா எவ்வளோன்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இவ்வளோ பெரிய சர்க்கிள் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. ஓகேவா? ரொம்ப பெரிய சர்க்கிள் இருக்குது. இப்போது இந்த சர்க்கிளில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்கணும். இப்போது உங்களுக்குலாம் இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹேஷ் மெத்தட். ஓகேவா? ஒரு ஹேஷ் மெத்தட். இந்த ஹேஷ் மெத்தடுக்குள்ளே நம்ம எதை பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூசர் ஐடியை பாஸ் பண்ணுவோம். ஓகே, யூசர் ஐடி லெட்ஸே யூசர் நேமாக கூட இருக்கலாம், இல்லை யூசர் ஐடியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஒரு யூசர் ஐடி வின்சென்ட் 1 இல்லை வின்சென்ட் 7 இல்லை நம்பரிங்கில் கூட இருக்கும், எது ஆனாலும் ஓகே. அதை அனுப்புனா அந்த பர்டிகுலர் மெத்தட் ஹேஷ் பண்ணி, ஓகேவா, அந்த யூசர் ஐடியை ஹேஷ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும், இந்த நம்பர்ஸில் ஒரு நம்பரை கொடுக்கும். லெட்ஸே 100. ஓகேவா? இல்லை 1000 வச்சுப்போம். 1000ங்கிற நம்பரை இந்த யூசர் ஐடி ஹேஷ் மெத்தட் கொடுக்குது. ஓகேவா? இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஹேஷ் மெத்தட் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட லேப்டாப் நம்பரை கொடுப்பேன், இல்லை லேப்டாப்போட ஐபி அட்ரஸை கொடுப்பேன், இல்லை லேப்டாப்போட மேக் அட்ரஸை கொடுப்பேன். ஏதோ ஒன்று யூனிக்காக இருக்குது. ஓகே, அந்த அட்ரஸை நான் கொடுக்குறேன். ஓகேவா? லேப்டாப் அட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இதுவும் ஒரு நம்பரை எனக்கு கொடுக்கும். ஓகேவா? லெட்ஸ் சே இது ஒரு 100ன்னு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், என்னோட நான் 5 லேப்டாப்புக்கும் பண்ணுவேன். ஓகே, 1 to 5ன்னு போடுவோம். 1 to 5 லேப்டாப்ஸ். ஓகே, 1 to 5 சிஸ்டம்க்கோ ஷேர்டுக்கோ ஏதோ ஒன்று. ஓகே, அந்த இதுக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஹேஷ் மெத்தடில் பாஸ் பண்ணி நான் ஒரு நம்பரிங் கண்டுபிடிப்பேன். அதாவது நம்பர் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், அந்த நம்பர் எனக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நம்பரை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? எங்கே ஸ்டோர் பண்ணுவேன்னா என்னோட லோட் பேலன்சரில்.
ஓகே. லோட் பேலன்சர்ல ஒரு அரேல ஓகேவா? ஒரு அரே ஒண்ணு போட்டுக்கிறேன். எத்தனை 5 இருக்கு. 1, 2, 3, 4, 5 ஓகே. இந்த அரேல நான் என்ன பண்ண போறேன் அப்புட்ன்னா, ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது லேப்டாப்ஸ எந்தெந்த லொகேஷன்ல வரும் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் L1 அப்படிங்கிறது ஓகேவா? சாரி. ஆ L1ங்கிறது லேப்டாப் 1 ஓகேவா? இந்த லேப்டாப் 1ங்கிறது நமக்கு எங்க இருக்க போகுது? ஒரு 100th லொகேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு அரேவோ இல்ல எந்த டேட்டா செக்ஷன்னாலும் பரவால்ல. ஓகேவா? ஸ்டோர் பண்ணிக்க போறீங்க. அதே மாரி ஓகே 1 செகண்ட். இத நம்ம பேக்ல தள்ளிடுவோம். லேயர் பேக் ஓகே. பேக்ல தான் இருக்கு. ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே. இப்ப L2 இப்ப L2க்கு வந்து நான் இங்க இருந்து பாஸ் பண்றேன் அப்புட்ன்னா, எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? லெட்ஸ் சே நான் ஒரு ஆ சிம்பிளா நம்ம எடுப்போங்கனால ஒரு 200ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாரி L3 வந்து 300. ஓகே. நான் வந்து சிம்பிளஸ்ட் தான் சொல்றேன். பட் இது வந்து பெரிய ஹியூஜ் நம்பரா இருக்கும் டிசைன்ல. நீங்க வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து 300. ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த அரே என்கிட்ட இருக்கும். சரியா? இந்த அரேல இப்ப நம்ம 100th லொகேஷன்ல நமக்கு வந்து என்ன இருக்கு? லேப்டாப் 1 இருக்கு. ஓகே. லெட்ஸ் சே இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு லேப்டாப் 1 இருக்கு. ஓகே. இதே மாரி எது 200th லொகேஷன்ல எனக்கு லேப்டாப் 2 இருக்கு. தென் 300th லொகேஷன்ல ஓகே 300 இங்க போடுவோமா? இது வந்து நான் சும்மா ஒரு அசம்ப்ஷன்ல தான் போட்டிருக்கேன். அதுக்காண்டி நீங்க கேட்றாதீங்க. 10 பவர் 18 இங்க போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு 100, 200லாம் இதுல போடுறீங்கன்னு கேட்காதீங்க. மேபி அதுக்கு ஏத்த மாரி நான் ஜீரோஸ வேணா பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுனா கொஞ்சம் இன்னும் ஈஸியா புரியும். அதுக்காண்டி நான் அங்கங்க பிரிச்சு பிரிச்சு போடுறேன். ஓகேவா? ஓகே லாஸ்ட் L4 வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? L4 இதுல பிளேஸ் ஆகும். இப்ப இந்த ரவுண்ட் புரியலன்னா சிம்பிள். ஒரு ரவுண்டுல நம்பரிங் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு 100, 200, 300ன்னு வச்சிருக்கேன்னா, மேபி 100 பவர் 10 பவர் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. அந்த மாரி போடும்போது நமக்கு இந்த மாரி சுத்தி வரும். இந்த நம்பரிங்ல வந்து உட்காருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா லேப்டாப்பும் இந்த மாரி ஒரு நம்பரிங்ல சுத்தி வந்து இருக்கு. ஓகே. இதையும் பேக்ல தள்ளிருவோமா? ஓகே. பிரிங் இட் ஃப்ரண்ட்ன்னு தான் இருக்கு. ஓகே. மேபி ஓகே. பேக்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாரி ஆர்டர்ல நமக்கு வந்து லேப்டாப்ஸ் இருக்கும். இப்போ எப்படி லேப்டாப்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, எப்படி ஷார்ட்ல சூஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும்னா, இந்த ஹாஷ் மெத்தட் அதாவது யூசர் குடுத்திருக்கிற ஹாஷ் மெத்தட் அதாவது யூசர் ஐடியை பாஸ் பண்ணி எடுக்கிற ஹாஷ் இருக்குல்ல அந்த மெத்தட் நமக்கு ஒரு நம்பரை கொடுக்கும். ஓகே. இப்போ நான் ஏதோ ஒரு யூசர் U1, U2 ஏதோ ஒரு யூசர் உள்ள வரான். நம்ம லோட் பேலன்சர்ல அந்த ஹாஷ் மெத்தட் இருக்கும். யூசர் ஐடி பாஸ் ஆகணுன்னே நமக்கு ஒரு ஹாஷ் வேல்யூ வரும். ஓகேவா? லெட்ஸ் சே ஒரு 150 வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 150 வருது. இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கேன். மறுபடியும் நம்பரிங்கே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 150 வருது. இப்போ இந்த 150ய நான் வந்து எந்த லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, எந்த லேப்டாப் இந்த 150ய விட கிரேட்டர் ஹாஷ் வேல்யூல போய் உட்காந்துருக்கோ அதில தான் நான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ 100 தான் L1ஓட லிமிட். அப்போ நான் அங்க ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோர் பண்ணக்கூடாது. அங்கேருந்து அதுக்கு அடுத்தது எது 200. ஸோ 200 வந்து எது L2. அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட யூசர் 1 எங்க இருப்பான் அப்படின்னா, L1ல தான் இருப்பான். மேபி இது பிளாக்ல போட்டு சாரி L2ல தான் இருப்பான். இங்க தான் எனக்கு யூசர் 1 ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சிம்பிள். யூசர் 1 ஓகே. கண்றாவியா இருக்கு. பரவாயில்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. யூசர் 1 அங்க இருக்கும். இதே மாரி யூசர் 2க்கு இப்போ சப்போஸ் 150 இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு 250 வருது அப்படின்னா, நான் யூசர் L2ல ஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நோ. L2 வந்து 200 வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் தான். 100 to 200 ரேஞ்ச் தான் ஸ்டோர் பண்ணும். 200 to 300 ரேஞ்ச் யார் ஸ்டோர் பண்ணுவா? L3 ஸ்டோர் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? L3 இங்கே தான் நமக்கு என்ன ஆகும்? யூசர் 2 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாரி நமக்கு கன்சிஸ்டன்ட்டா அங்கங்க போய் ஒவ்வொரு வாட்டியும் ஹாஷ் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம ஹாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ரோ நீங்க எத எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்குன்னா நாங்க என்னதான் பண்றது? அப்ப இதுக்கு ஒரு எண்டே இல்லையானா இருக்கு. இதுக்கு அடுத்த சொல்யூஷன் தான் இதுக்கான எண்ட்.
ஓகேவா? இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம். ஓகே. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ L1, L2 எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. எல்லாமே கன்சிஸ்டன்ட்டா உள்ள வருது. ஹாஷ் மெத்தட் வச்சு நம்ம ஒரு வேல்யூ எடுப்போம். எந்த சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணணுமோ கண்டுபிடிப்போம். போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். எங்க ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்ல L1 கிராஷ் ஆயிடுச்சு. ஓகேவா? L1 கிராஷ் ஆயிடுச்சு. மேபி கிராஷ் ஆனதுக்கு இது பண்றேன். L1 கிராஷ் ஆயிடுச்சு. சரியா? L1 கிராஷ் ஆயிட்டா இமீடியட்டா என்ன தெரியுமா ஆகும்? இந்த பர்ட்டிகுலர் L1ஓட ரெப்ளிகா ஒன்று இங்க இருக்கும். ஓகே, சாரி, இந்த இது வேண்டாம், இது எடுத்துக்கிறோம். L1க்கு ஒரு ரெப்ளிகா ஒன்று இங்க இருக்கும். ஓகே, L1ஓட ரெப்ளிகா இதுல இருக்கும். இது கிராஷ் ஆன உடனே இந்த இதுல இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? L2க்கு மைக்ரேட் ஆயிடுவாங்க. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. L1 கிராஷ் ஆனதும் அதுக்கு அடுத்த சிஸ்டம்க்கு அவங்களோட டேட்டா, இதோட ரெப்ளிகா ஒன்று இருக்கும். ஓகே, ரெப்ளிகாங்கிறது இதில் இருக்கிற எல்லாமே இன்னொரு சிஸ்டமில் இருக்கும். இது கிராஷ் ஆன உடனே நமக்கு என்ன ஆகும்? இங்கே இருக்கிற டேட்டா, இதில் இருக்கும்ல டேட்டா, இது எல்லாமே இங்கே மைக்ரேட் ஆகிடும். ஓகே ப்ரோ, மைக்ரேட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, 0 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லாத்தையும் யார் ஹேண்டில் பண்ணா? L1 ஹேண்டில் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 0 to 200 இருக்கிற ரேஞ்சை ஃபுல்லாக யார் ஹேண்டில் பண்ணுறா? L2 ஹேண்டில் பண்ணுது. அப்போ இன்டூ டபுள், இன்டூ 2 டைம்ஸ் அந்த ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த லோடை விட இன்டூ 2. அப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ரொம்பவே லோடு எடுக்கும் அண்ட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்கு. கிராஷ் ஆயிடும் கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? மேபி நாள் வேணா தள்ளி போகும். ஸோ இதுவும் கிராஷ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஓகே, இதுவும் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன ஆகும்? இந்த மொத்த டேட்டாவும் 0 to 200 எல்லாம் எங்க போகும்? L3க்கு போகும். இப்படி ஒன்று ஒன்றா மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். மொத்தத்தில் மொத்த சிஸ்டமும் கொஞ்ச நேரத்தில் புகஞ்சிரும். அவ்வளோதான், க்ளோஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் இதில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா லைட்டாக ட்வீக் பண்ணணும். ஓகேவா? எல்லாமே அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அதே தான் இங்கே நடக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்வீக்கு. ஓகேவா? என்ன ட்வீக் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே சர்க்கிளை வரைகிறேன். ஏன்னா சர்க்கிள் அதே தான். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சர்க்கிள். ஸ்டார்டிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட், 0லேருந்து வச்சுக்குமா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப் டு ஒன் பிகர் வேல்யூ. ஓகே, 10 power 18 நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகேவா? 10 power 18 வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த 10 power 18 வரைக்கும் இருக்கா? சிம்பிள். அதே மாதிரி நமக்கு இதெல்லாம் சேம் தான். அதனால் நான் அப்படியே காப்பி பண்ணியே கொண்டு வந்துடுறேன். ஒரே ஒரு இடத்துல தான் சேஞ்சு. ஓகேவா? ஓகே, இப்போது நமக்கு என்ன இருக்குது? யூசருக்கு ஹேஷ் மெத்தட் இருக்குது. ஸோ யூசர் வந்து எந்த ஹேஷில் உட்காரணுங்கிறது, அதாவது எந்த வேல்யூக்குள்ள எந்த லேப்டாப்பில் உட்காரணுங்கிறது அந்த ஹேஷ் வேல்யூ நமக்கு வரும். ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் லேப்டாப் இருக்குது தெரியுமா? லேப்டாப்புக்கு நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடி ஒரே ஒரு ஹேஷ் மெத்தடை வச்சு அதுலேருந்து வர்ற வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து இந்த லேப்டாப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். பட் இப்போ என்ன என்ன சேஞ்ச் அப்படின்னா, இங்கே இருக்க போகிறது ஒரு ஹேஷ் மெத்தட் இல்லை, ஒரு 3 to 4 ஹேஷ் மெத்தட்னு வச்சுக்கோங்க. சரியா? மூணு ஹேஷ் மெத்தட் இப்போதைக்கு வச்சுப்போம். ஸோ 3 ஹேஷ் மெத்தட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? நமக்கு 3 வேல்யூ வரும். கரெக்டா? ஒரு ஹேஷ் மெத்தடுக்கு ஒரு வேல்யூ வரும். அப்போ 3 ஹேஷ் மெத்தடுக்கு என்ன வரும்? ஒரு லேப்டாப்புக்கே 3 வேல்யூ வரும். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூசர் ஐடி ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? ஒரு ஹேஷ் வேல்யூ வரும். இப்போ அதே மாதிரி இங்கே இது மெத்தட்னா ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? மேபி மெத்தட்னா நீங்கள் ஏதாவது தப்பாக இப்போ நினச்சிடாதீங்க. ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கேயும் ஃபங்க்ஷன் மாற்றிடும். ஓகே, இப்போ 3 ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3 ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸாக ஒரு லேப்டாப்புக்கு 3 ஹேஷ் வேல்யூஸ் வரும். அப்போது இது வந்து வெர்ச்சுவல் நோட்ஸ். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸ் சே லேப்டாப் 1. ஓகே, இந்த நம்பர்ஸை விட்டுருங்க, நமக்கு வந்து 3 வருது. ஓகே, இங்கே ரேண்டமாக நான் வைக்கிறேன். ஓகேவா? லேப்டாப் 1 வந்து இங்கே ஒன்று வருது.
அதே மாதிரி இங்க ஒண்ணு வருது. ஓகேவா? இங்க ஒண்ணு வருது. இது எப்படி ப்ரோ இங்க வருது அப்படின்னு கேட்காதீங்க. சிம்பிள். இது எல்லாமே நம்பர்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே நம்பர்ஸ் தான். நம்ம இங்க கொடுக்குற ஹேஷ் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்ல கொண்டு போய் இந்த பர்டிகுலர் லேப்டாப்ஸை நம்ம பிளேஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ லேப்டாப் 2. ஓகே, லேப்டாப் 2வை நான் இங்க ஒன்று வைக்கிறேன். ஓகேவா? 3 நம்பர் எனக்கு கிடைக்கும். ஸோ லேப்டாப் 2, லேப்டாப் 2, மேபி இங்க வைக்கிறேன் ஒரு லேப்டாப் 2வை. ரேண்டமாக தான் வைக்கிறேன். ஓகே, லேப்டாப் 2. இதே மாதிரி நம்மகிட்ட லேப்டாப் 3 இருக்கு. ஓகே, நான் மேபி நான் 5 லேப்டாப்னு வைக்க போல 3 லேப்டாப்னே வச்சுக்கிறேன். ஏன்னா சிம்பிளா இருக்கட்டும். ஓகே, இனி லேப்டாப் 2, 3க்கு வந்து எந்த கலர் எடுப்போம்? ஓகே, இந்த ப்ளூ வச்சுப்போம். லேப்டாப் 3 வந்து இங்க உழுகுது. ஓகேவா? இது லேப்டாப் 3, இது ஒரு லேப்டாப் 3, அண்ட் மேபி எங்க போடலாம்? இங்க ஒரு லேப்டாப் 3யை போட்டுரும். ஓகேவா? லேப்டாப் 3. ஓகே, கூல். இப்போ எல்லா செட்டப்பும் நடந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த அரே எப்படி மாறும் அப்படின்னா, ஓகே, மேபி புது அரேவா கூட போடும். இந்த லேப்டாப் அரே, அதாவது இந்த இதுல இருக்கும்னு சொன்னேன்ல, நம்மளோட லோட் பேலன்சர்ல இருக்க போற அரே, இது கொஞ்சம் பெரிய அரேவா இருக்கும். ஓகேவா? இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ நமக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து லேப்டாப் 2 தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல லேப்டாப் 2ன்னு போட்டு இதுல ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, 100ன்னு நான் இங்க வைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கு? லேப்டாப் 1 இருக்கு. லேப்டாப் 1 வந்து ஒரு 200. திரும்ப என்ன இருக்கு? லேப்டாப் 2 இருக்கு. ஓகேவா? லேப்டாப் 2 இருக்கு. அதுல என்னது? 200 to 300. அகைன் லேப்டாப் 3 இருக்கு. ஓகே, லேப்டாப் 3 எது இருக்கு? ஒரு 400. இப்படி அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? இருக்கிற எல்லா லேப்டாப்ஸும் இங்க வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஒரே லேப்டாப் 3 தடவை இங்க வரும். இப்போ அதே மெக்கானிசம் தான். ஓகேவா? நமக்கு என்ன ஆகுது? யூசர் ஐடி உள்ள வரும். யூசர் ஐடி உள்ள வந்தோடனே ஒரு ஹேஷ் வேல்யூ கிடைக்கும். அந்த ஹேஷ் வேல்யூவை விட பெருசா அடுத்து இருக்கிற நம்பர்ல அந்த லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 250 வருதுன்னா 300 அது எங்க இருக்கு? லேப்டாப் 2ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். யார் ஸ்டோர் ஆவா? யூசர் 1. இதே மாதிரி அடுத்து மேபி லேப்டாப் 1ல வருதுன்னு வைங்களேன், யூசர் 2 இதுல ஸ்டோர் ஆகும். இப்படி ஒவ்வொரு இதா ஸ்டோர் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நமக்கு ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 விஷயம். ஒன்னு லேப்டாப் ஆட் ஆனா, இன்னொன்னு லேப்டாப் டெலீட் ஆனா, சரி லேப்டாப் வந்து கிராஷ் ஆனா, இந்த 2 ப்ராப்ளம் இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி உள்ள சொல்யூஷன் ஏன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, ஒரு லேப்டாப் டெட் ஆகுதுன்னா, அதாவது ஒரு சிஸ்டம் ஒரு ஷேர்டு வந்து கிரிட்டிக்கல் ஃபெயிலியர்னால ஷட் டவுன் ஆகுதுன்னா, அதோட மொத்த டேட்டாவும் என்ன ஆகுது? நமக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஹுட்ல இருக்கிற ஷேர்டுக்கு வருது. விச் இஸ் இன்க்ரீசிங் த லோட். ஓகேவா? பட் இங்க அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். L1 ஃபெயில் ஆகுது. ஓகேவா? L1 நமக்கு இப்போ என்ன ஆகுது? ஃபெயில் ஆகுது. ஸோ இங்கே L1 ஃபெயில் ஆகிடும், இதில் L1 ஃபெயில் ஆகிடும், இங்கேயும் L1 ஃபெயில் ஆகிடும். ஓகே, இப்படி L1 ஃபெயில் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ரெப்ளிகாஸ் அடுத்து இருக்கிறத ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ L1ல இந்த இடத்துல இருக்கிறதுல, அதாவது இந்த இதுல இருந்து இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் யாரில் எங்கே இருப்பா? L1ல இருக்கும். அப்போது இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா, டைரெக்டாக அதோட ரெப்ளிகால இருந்து எடுத்து L2க்கு ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 கேப் இருக்குல்ல, இந்த L3க்கும் L1க்கும் இருக்கிற கேப்பு, இதில் இருக்கிறதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்? திரும்ப L3ல ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? மறுபடியும் அகைன் இந்த இங்க இருந்து இங்க இருக்கிற கேப், இந்த இதுல இருக்கிற கேப் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகும்? அதாவது இந்த யூசர்ஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆவாங்க? இங்க L3ன்னு போட்டிருக்கேன் நான் ரேண்டமா, பட் வேற ஒன்று தான் வரும் இங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஓகேவா? இதுதான் நம்ம அட்ரஸ் பண்ற ப்ராப்ளமே. போன இதுல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா நடக்கல. ஒரே சிஸ்டம்ல போய் லோட் ஆச்சு, விச் வில் இன்க்ரீஸ் த ரெக்வெஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், லோடையும் இன்க்ரீஸ் பண்ணும், எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி மொத்த சிஸ்டத்தையும் போட்டு தள்ளிடும். அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெக்கானிசம். இந்த ட்வீக்கை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? லோடு ஈக்குவலாக, அதாவது டேட்டா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஹேஷிங்கும் நடக்குது, விச் இஸ் அ வெரி குட் சிஸ்டம் டிசைன்.
ஓகேவா? ஃபைனலா நம்ம டெலிஷியஸ் இந்த பர்ட்டிகுலர் சிஸ்டம்மை லைக் இந்த சிஸ்டம் டிசைனை கொண்டு வந்து அவங்களோட வெப்சைட்டை மோர் தேன் 1 மில்லியன் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? விச் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆர்கிடெக்சர். அதாவது ஒரு லோட் பேலன்சர் இருக்கும். அந்த லோட் பேலன்சரில் இருந்து நமக்கு ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு ஹேஷ் வேல்யூவை கொடுக்கும் அந்த பர்டிகுலர் யூசருக்கு. அது கன்சிஸ்டன்ட் ஹேஷிங் மெக்கானிசமில் இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் நோட் ஆர்கிடெக்சரில் அங்கங்கே இருக்கிற ஷார்ட்ஸில் போய் உட்காரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஸ்டோரேஜ் லேயர். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், பட் இம்ப்ளிமெண்டேஷன் ரியலி காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஹியூஜ் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சரையே எடுக்கணும். பட் திஸ் இஸ் அ கிக் ஸ்டார்ட் டு அவர் சிஸ்டம் டிசைன். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஹை லெவல் டிசைனோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கேஸ் ஸ்டடியும் கூட. ஓகேவா? ஃபேமஸ் டெலிஷியஸோட கேஸ் ஸ்டடி. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ்டம் டிசைன்னா என்ன, எப்படி ஒவ்வொன்றும் இதாக இருக்குது, வெறும் க்ரெட்டை வச்சு நம்மளால் அடுத்தடுத்த லெவல் போக முடியாது, ஏன் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இருக்குங்கிறதோட ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா அப்படியே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஎஸ்ஐக்குள்ளே உள்ளே போவோம். இதே மாதிரி அடுத்தது எல்எல்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஒன்று ஒன்றா போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ லைட்டாக டிலே ஆகிடுச்சு வர்றதுக்கு. டோன்ட் வெரி, இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தென் வேறு ஏதாவது இதில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது டாபிக் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு வீடியோ அதுக்கு செப்பரேட்டாக மேக் பண்ணுவோம். ஓகேவா? கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கனாலே கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஸ்டோரி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் பிடிச்சிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வரப்போகுது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். பாய்.